அந்த யாகத்துல மகாவிஷ்ணுவே மகிழ்ச்சி அடைஞ்சாரு. தசரத மகாராஜாவோட வாரிசா நானே பிறக்க போறேன்னு அவர் அதுல முடிவெடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் தசரத மகாராஜாவுக்கு நல்ல நாட்கள் ஆரம்பிச்சது. அவருடைய வாழ்க்கையில இருந்த இருட்டெல்லாம் போய் அயோத்தியாபுரி விழாவை கொண்டாட ஆரம்பிச்சது. மகிழ்ச்சியோட உச்சத்தை பார்த்தது. அந்த ராம ரூபத்துலதான் இப்ப வந்துகிட்டு இருக்கான் நம்ம பீம். கௌசல்யா மாதாவுக்கு ஸ்ரீராமர்னா ரொம்ப பிடிக்கும். கையேக்கு பரதர்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சூரிய வம்சமே சந்தோஷம் அடைகிற லக்ஷ்மண், சத்ருக்னன், சுமித்ராவின் பிள்ளைகள். விஸ்வாமித்ர மகரிஷி ஒரு நாள் அயோத்தியாபுரிக்கு வந்திருந்தாரு. உங்க ராம லட்சுமணனை எனக்கு சிஷ்யனா அனுப்புங்க. நான் அவங்கள மகா வீரர்களா மாத்தி காட்டுறேன். வேதங்கள்லயும் சாஸ்திரங்கள்லயும் எவ்வளவோ அறிவை வளர்த்தாங்க. இப்படியே நாட்கள் போக போக 2 பேரும் தைரியசாலியானாங்க. அதன் பிறகு விஸ்வாமித்ர மகரிஷி அவர்கள் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்திய மிதிலா ராஜ்யத்துக்கு கூட்டிகிட்டு போனாரு. அந்த நேரத்துல சீதா மாதாவின் சுயம்பரம் வெவ்வேறு மகாராஜாக்களோட நடந்து கொண்டிருந்தது. புஷ்பங்களோடவும் மகிழ்ச்சியோடவும் அலங்காரமா இருக்கிற ராஜசபை. ஜனக மகாராஜா சோகமா உட்கார்ந்துகிட்டு இருந்தாரு. சிவதனுச தூக்குற வீரர் யாருன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு. அற்புதமான சிவதனுசை யாரு தூக்குறாங்களோ, இந்த போட்டியில யாரு ஜெயிக்கிறாங்களோ அந்த வீரரோட தான் எங்க இளவரசி சீதைக்கு கல்யாணம் நடக்கும். அப்போ விஸ்வாமித்ர மகரிஷியோட ஆசையோட வந்தது நம்ம ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி. ஒரே நொடியில அந்த சிவதனுச தூக்கி நிறுத்தினாரு. சிவதனுச தயாராக்குனாரு. எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே சிவதனுச உடைச்சாரு.